பல கருப்பையா. அவர் வந்து சாதி வெறி பிடிச்சவராக இருக்கார். நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அது எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஊடால புந்து சொந்தக்காரங்களை யாரையும் அணுக விடாமல் பண்ணிகிட்ருக்காரு. 20 வருஷமாக என்னை கொடுமைப்படுத்திகிட்ருக்காரு அப்படின்ட்டு இவர் கருப்பழனியப்பன் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. 2-3 டிவியில் பேட்டி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அவர் மேலே கேஸ் வேறு கொடுத்துருக்காருன்றாங்க. ஐயா 20 வருஷம் ஆச்சுங்கய்யா. இவர் ஒன்றும் வாய் பேசாத பிள்ளை கிடையாது. எவ்வளோ வாய் அடிக்குது. இது வாய் தான் நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ வாய் அடிக்குது. அப்படி வாய் அடிக்கிற பிள்ளை ஃபஸ்ட்லேயே அதை பற்றிலாம் பேசக்கூடாதா? 20 வருஷன்றது சாதாரணமாங்க. இப்போ மெனக்கட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாளாக நடக்காமல் ஒரு ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாம் அந்த விஷயத்தில்? இப்போ பழக்கருப்பையா குணங்களை தான் ஆராய்ச்சி பண்ணி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட மனுஷன், எப்படி பொய்யா நடிச்சிருக்காரு, அதுவாக்கும் இதுவாக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, இப்போ இவ்வளோ நாளாக நீ ஏன் பேசலை, நீ ஒன்றும் புள்ள பூச்சி கிடையாது, நீ பெரிய வாயாடியாச்சு அப்படின்னு சொல்லி கருப்பழனியப்பனை பார்த்து யாருமே கேட்க மாட்டாங்க. நான் அதில் பார்த்தா அதுதான் தெரியுது. 6 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காரு ஆளுங்கட்சியை பற்றி. உண்மைதான், எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்துச்சுன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன இடம் தப்பு. ஒரு கன்னட நடிகரை முன்னாடி வச்சுக்கிட்டு, அதுவும் நம்ம நாட்டுக்கு வந்த நபரை, தமிழ்நாட்டுக்கு வந்த நபர்கிட்ட அவரை வச்சுக்கிட்டு நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சும்மா வேற ஒரு சந்தர்ப்பங்களை நமக்குள்ளே பேசிக்கிறது வேற. இவர் பல கருப்பையா கூட நிறையா தடவை இதை பற்றி பேசுகிறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அவர் பேசின வீடியோ இருக்குது. தமிழ் ஈன்றெடுத்த பிள்ளை தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேச்சுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதான் சொல்கிறாரு, நான் ஒருத்தலசியா, என் பேச்சை எவனும் மதிக்க மாட்டான், நீ ஒரு முதலமைச்சராக இருக்கல, நீ சொன்னால் மதிப்பான்ல, நீ ஏன் சொல்லலான்ற மாதிரி அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு நேரடியாக பதில் கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக இது வேறு மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு. இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. பழக்கருப்பையா மேலே நடக்கிறது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. இவர் ஒன்றும் பச்சை பிள்ளை கிடையாது. 20 வருஷமாக அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார்? எங்கனக்குள்ளேயே இதை பற்றியே மூச்சு விடாமல் இப்போ உட்காந்து பேசுவாரம்மா. நம்புகிற மாதிரியா இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறது? தொடர்ச்சியாக ஒரு மாதிரி அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை பற்றி ஒருத்தவங்க கூட பேச மாட்டாங்க. அப்போ எல்லாருமே காசை வாங்கிட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு தான் தோணும். மாற்றியே யோசிக்க வராதோ நமக்கெல்லாம்? ஒரே மாதிரி தான் யோசிக்க வருமோ?